Good evening students. Today we will see the current affairs analysis dated from 22nd to 24th November 2025. The first article related to the recently introduced four labor codes. 2019 la 2020 la they introduced four labor codes. You can see from the PDF also. The labor codes, code on wages 2019, Mari industrial relations 2020, அப்புறம் code on social security 2020. அதுக்கு பிறகு you having, so we can zoom பண்ணிக்கலாம். So occupational safety, health and working conditions 2020. So இந்த நாலு கோட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் கோட் மினிமம் வேஜஸ் வந்து கொடுக்குற கோட் ஆன் வேஜஸ் வந்து மினிமம் வேஜஸ் எல்லாருக்குமே யூனிஃபார்ம் வேஜஸ் கொடுக்கணும், நோ டிஸ்கிரிமினேஷன்ஸ். ஃப்ளோர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் டிசைட் த ஃப்ளோர் வேஜ், அது அதில் இருந்தால் நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்றது அது கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரேட் யூனியன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டு, இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டு, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் இதெல்லாமே இதுக்குள்ளாடி வருது. ப்ளஸ் மூணு ஆக்டுமே சப்சியூம் ஆகுது. ப்ளஸ் தேர் ஷுட் பி அ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மேட். அது மாதிரி நோட்டீஸ் பீரியட் வந்து ஸ்ட்ரைக் நடத்தணும்னா 60 நாள், அது மாதிரி க்ளோசர் பண்ணுறாங்க இல்லைன்னா கம்பெனி ஷட் டவுன் பண்ணுறாங்க அப்படின்றப்போ கவர்மெண்ட் கிட்ட ப்ரேயர் பர்மிஷன்ஸ் வாங்கணும். அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ். அது மாதிரி சோஷியல் செக்யூரிட்டியில் கிக் எக்கானமியில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், தோஸ் ஆர் ஒர்க்கிங், ஸோ லைக் ஊபர் இந்த மாதிரியான இதில் ஒர்க் பண்ணுற ஜொமேட்டோ, ஸ்விக்கி இவங்களுக்கு எல்லாமே சோஷியல் செக்யூரிட்டி இன்சூரன்ஸ் வந்து ஆர்கனைஸ் செக்டாரில் அவங்களே கொண்டு வந்திருக்காங்க. அன்ஆர்கனைஸ் பீப்புள் வில் கம் அண்டர் ஃபார்மல் கேட்டகரியில் அவங்கள கொண்டு வராங்க. அது மாதிரி ஆக்குபேஷனல் சேஃப்டியில் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸஸ் ஷுட் பி ப்ரொவைடட். 40 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்றப்போ கம்பெனிஸில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்களுக்கு ஃபுல் ஹெல்த் செக்அப் வந்து பண்ணப்படணும் அப்படின்றது சொல்லப்படுது. அடுத்த ஷோ நெக்ஸ்ட் தட் இஸ் ப்ரீ லேபர் லாஸுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது ரிட்டர்ன் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கணும். ஜாப் செக்யூரிட்டி ரிலேட்டட் அவங்க வந்து வேறு இடத்துக்கு போகிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கப்படலை அப்படின்னா இதை வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி சோஷியல் செக்யூரிட்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிக் எக்கானமி பீப்புள் வேர் இன்ட்ரடியூஸ்ட். அது மாதிரி டைம்லி பேமெண்ட்ஸ், அது மாதிரி மினிமம் வேஜஸ் வந்து ஃப்ளோர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசைட் பண்ணுவாங்க, நாட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். அண்ட் தென் டைம்லி பேமெண்ட் பண்ணப்படணும். அது மாதிரி 40 இயர்ஸுக்கு மேலே இருக்காங்கன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஹெல்த் செக்அப் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். டைம்லி பேமெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னது. அது மாதிரி உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன், மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கணும். அது மாதிரி நைட் ஷிஃப்ட்டில் உமன்ஸை பயன்படுத்தினா அவங்களோட கன்சென்ட் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாது. கம்பெனியோட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள இது பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாலுமே சேஃப்டி நீட்ஸ் டு பி மெயின்டைன், அந்த கம்பெனி தான் அதுக்கு பொறுப்பே இருக்கணும். அது மாதிரி பேன் இந்தியன் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயிஸுக்குமே வந்து இஎஸ்ஐயில் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கேட்டகரியில் பெனிஃபிட்ஸில் வந்து அந்த பேன் இந்தியன் லெவலில் கொடுக்கப்படணும் அப்படின்றது. அது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் பேர்டன், தட் இஸ் லைசன்ஸ் எக்ஸெட்ரா நீட்ஸ் டு பி மெயின்டைன். இதில் பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற கேட்டகரியில் கிராட்டுவிட்டின்றது என்னது, ஒரு கம்பெனியை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போகும்போது கம்பெனிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய அடிஷ்னல் பேமெண்ட் அது வந்து இப்போ 1 இயர் முன்னாடி 5 இயர்ஸுக்கு மேலே தான் அதை கன்சிடர் பண்ணணும் அந்த கம்பெனி. இப்போது 1 இயர்னாலே இப்போ அவங்களோட கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்னாலும் அவங்க 1 இயர் முடிக்கும்போது இந்த கிராட்டுவிட்டி கொடுக்கப்படணும். சப்போஸ் டெர்மினேட் பண்ணப்பட்டாலும் சரி, ஸோ நீட்ஸ் டு பி கிவன். அது மாதிரி கிக் பிளாட்ஃபார்ம்ஸ் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் ஆல்சோ 1 இயருக்கு முன்னாடி அவங்களோட டென்யூர் 1 இயர் ஆகுது அப்படின்னா தே வில் பி ஆல்சோ கன்சிடர்ஸ் ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரியில் வராங்க, அது கொடுக்குறாங்க. அது மாதிரி எம்எஸ்எம்இ ஒர்க்கர்ஸ் ஆல்சோ, அது மாதிரி சோஷியல் செக்யூரிட்டியில் நிறைய பேர் இன்க்ளூட் பண்ணுறதுனால. அப்புறம் வேஜஸ், இந்த மினிமம் வேஜஸ் கேல்குலேஷன் பண்ணும்போது 50% ஆஃப் தி டியர்னஸ் அலோன்ஸ், இது வந்து 50% ஆஃப் தி வேஜஸ் கீழே இருக்கக்கூடாது அப்படின்றது சொல்லப்படுது. பேசிக் வேஜஸ் கீழே டியர்னஸ் அலோன்ஸஸ் கேல்குலேட் பண்ணும்போது. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இது வந்து எந்த கேட்டகரியில் கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் அண்டர் ஆர்டிகிள் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் சி. ஸோ யூனியன்ஸ், ட்ரேட் யூனியன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான உரிமைகள் உங்களுக்கு இருக்குது, ஃபார்ம் பண்ணுறது. அது மாதிரி தே ஹேண்ட் பார்கெயின் ஆல்சோ. ஆர்டிகிள் 23 it talks about prohibit the post labor,
the provisions according to the constitution. அது மாதிரி article 24 prohibits the child labor. Where article 38 class 1, 38 class 2 direct the state to promote welfare for the people of the people. அது மாதிரி article 38 class 2 talks about reduce the inequalities among the people. Inequalities including income disparities இருக்கக்கூடாது, ஆண் பெண் அப்படின்ற discriminations இருக்கக்கூடாது அப்படின்ற சொல்லப்படுது. So that's about the reform. The next article related to the Sangai dance, Sangai festival in Manipur. Sangai festival. So Sangai பொறுத்த வரைக்கும் the name came from the Shanghai deer, அவங்களோட state animal. Shanghai deer அப்படின்றது இட்ஸ் லோக்டக் லேக்ல இருக்கக்கூடிய லோக்டக் லேக் இஸ் a floating national park. That is national park is called as Kebjul Lamjo National Park. அதில் இருக்கக்கூடிய ஒரு அனிமல், அதன் பேரில் தான் இந்த சாங்காய். இது வந்து இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுல சில டிஸ்பியூட்ஸ் இருக்குது, அதனால தான் நியூஸில் வந்திருக்கு. நோ நீட் டு ஸ்டடி அபவுட் த டிஸ்பியூட். சாங்காய் ஃபெஸ்டிவலை பொறுத்த வரைக்கும் அவங்களோட 2010 அதை ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்கு இது செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த ஃபெஸ்டிவல் எதுக்கு அப்படின்னா, அவங்களோட கலாச்சாரத்தை முன்னெடுக்கிறதுக்காக, ப்ரமோட் பண்ணுறதுக்காக. மணிப்பூரி ஸ்டேட் இஸ் மணிப்பூர். மணிப்பூரோட ஸ்டேட் அனிமல் இது சாங்காய் டியர்ன்றது. ஸோ சாங்காய் டியரை பொறுத்தவரைக்கும் IUCN ஸ்டேட்டஸில் இட் இஸ் இன் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்டேட்டஸ். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் Schedule 1 ஸ்டேட்டஸில் வருது. Schedule 1 கேட்டகரி ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ். அப்புறம் Kebjul Lamjo National Park is important. It's a first floating national park in the world. There is a land called as Phumdees land. Phumdees. ஸோ இது என்ன அப்படின்னா லைக் வெஜிடேஷன், நேச்சுரல் கிராஸ் வெஜிடேஷன், அப்புறம் சாயிலும் கம்பைண்டாக இந்த தண்ணி மேலே இருக்கும். லோக்டக் லேக் அப்படின்றது இட்ஸ் அ ஹை வாட்டர் லேக். அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான லேக் இது, மணிப்பூரோட லேக். ஸோ இந்த லேக் வந்து என்டேஞ்சரில் இருக்குது இப்போ, அதனால தான் இது கிரிட்டிக்கலி யா. ஸோ மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்டில் இருக்குது ராம்சர் சைட். இட்ஸ் அ பார்ட் ஆல்சோ ராம்சர் சைட் அண்ட் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்ட் ஆல்சோ. தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். சாங்காயில் இவங்க இந்த ஃபெஸ்டிவல் பேர் தான் சாங்காய். இதில் யூஸ் பண்ணக்கூடிய டான்ஸ் பேர் வந்து மணிப்பூரி. இட்ஸ் அ கிளாசிக்கல் டான்ஸ். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி EKYC norms for the MG Narega. MG Narega நான் பலவாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005 it was launched. இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் 100 days கேரண்டி ஜாப் கொடுக்கணும். அப்புறம் ஜாப் கேட்ட 15 நாளில் கொடுக்கணும், இல்லைன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அலோன்ஸ் ஷுட் பி ப்ரொவைடட். அது மாதிரி இது அன்ஸ்கில்டு ஜாப். அப்புறம் 1/3 பீப்புள் வந்து உமன்ஸாக இருக்கணும். ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய லைக் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் இதை எலிஜிபிலிட்டி பண்ண முடியும். எலிஜிபிலிட்டி கேட்டகரி 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அது மாதிரி இது வந்து அன்ஸ்கில்டு ஜாப். ஸோ இட்ஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் ஃபண்டட் பை தி போத் சென்ட்ரல் அண்ட் தி ஸ்டேட். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக MG Narega is the only scheme having social auditing in this act. அப்புறம் இப்போ சில ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 26 crore பீப்புள் வந்து இதில் ஒர்க் பண்ணுறாங்க. இன்னைக்கு ரெஜிஸ்டர்டு பீப்புளாக இருக்காங்க. அவங்கள கிட்டத்தட்ட இப்போ நிறைய ஃபேக் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2.69 lakh பீப்புள் 2.69 lakh கிராம பஞ்சாயத்தில் இது வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஃபேக் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 27 லட்சம் பேரை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. October 10 November 14. அதுக்கு முன்னாடி 6 months வரைக்கும் 15 லட்சம் பேர் வந்து எக்ஸ்க்ளூஷன் பண்ணப்பட்டது ஒரு சந்தேகத்தை கிளப்புது. ஏன்னா ஒன்று வந்து இதில் நிறைய ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2020 they introduced நேஷ்னல் மொபைல் மானிட்டரிங் சிஸ்டம். அப்படின்னா மொபைல் அந்த இடத்துலேருந்து அவங்க வந்து அட்டண்டன்ஸ் போடணும். ஃபோட்டோஸ் வந்து அந்த GPS அந்த ஏரியாவில் இருந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். அவங்க மொபைல் இல்லைன்னா அந்த அட்டெண்டர் இருப்பாங்கல்ல அவங்க மொபைல்லேருந்து இது பண்ணணும். அப்புறம் ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம். ஸோ டைரக்ட் பெனிஃபிட் வந்து அந்த சேலரி வந்து டைரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகும். ஸோ இதன் மூலமாக நிறைய வந்து ஃபேக் அக்கௌண்ட்ஸ் ஃபேக்காக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, மாற்றி வச்சு எலிமினேட் பண்ணியாச்சு. ஈவன் தோ இப்போ EKYC
என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அட்டெண்டர் இருப்பாங்க இல்லையா, சூப்பர்வைசர் இருப்பாங்க, அந்த சூப்பர்வைசரோட மொபைலில் இருந்து அந்த நேஷ்னல் மொபைல் மானிட்டரிங் சிஸ்டம் மூலமாக அவங்க வந்து ஃபோட்டோ இது பண்ணணும். அந்த ஃபோட்டோ வந்து அவங்களோட ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் கூட லிங்க் ஆகணும்னு சொல்லப்படுது. சப்போஸ் லிங்க் ஆகலைன்னா இது வந்து கேன்சல் ஆகுது. ஸோ அப்படி தான் இது வந்து நிறைய பேர் இப்போ வந்து எலிமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க, லிங்க் ஆகலை அப்படின்றது. அது டெக்னாலஜிக்கல் ரீசனும் இருக்கலாம். ஸோ கிராமங்களில் வந்து 5G டெக்னாலஜிலாம் கிடையாது. ஸோ 3Gயே நிறைய கிராமங்களுக்கு போகலை. ஹில் ஏரியாஸ் அப்படின்றப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ தட்ஸ் அன் இஷ்யூ. நீங்கள் படிக்க வேண்டியது இந்த இதை படிச்சு MG நரேகா படிச்சுக்கோங்க, இதில் இருக்கக்கூடிய ஹேர்டில்ஸ் படிச்சுக்கோங்க. சோஷியல் ஆடிட்டிங் பண்ணாலும் நிறைய இப்போ இந்த எலிமினேட் பண்ணுறதும் கரெக்டாக அந்த மக்களுக்கு கவர்மெண்ட் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா கரெக்டாக அந்த மக்களுக்கு பெனிஃபிட் போய் சேரணும், யாரும் கொள்ளை அடிக்கக்கூடாது, கரப்ஷன் நடக்கக்கூடாதுன்றதான் கவர்மெண்டோட எய்மாக இருக்குது. ஏன்னா ஹியூஜ் ஃபண்ட் வாஸ் அலோகேட்டட், பல லட்சம் கோடிகள் வந்து ஒவ்வொரு வருஷமும் இதுக்கு அலாட் பண்ணுறாங்க. அது வந்து தப்பாக போகக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் தான் அதை பண்ணுறாங்க. அண்ட் தென் தேர் வில் பி a ஜாப் கார்டு. இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தேர் வில் பி ஜாப் கார்டு, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 30,529. இந்த டேட்டாஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாதுண்ணா, இந்த டேட்டா இம்பார்ட்டன்ட். இதுவும் நீங்கள் அப்ராக்சிமேஷனாக ஞாபகம் வச்சுக்கலாம். 27 lakh பீப்புள் வேர் லைக் எக்ஸ்க்ளூட் பண்ணப்படுது. தமிழ்நாட்டோட டேட்டா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் உங்களுக்கு சொல்கிறேன் 30,529 பேர் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. சத்தீஸ்கரில் 1.04 lakh பீப்புள். அப்போ இதெல்லாம் இனி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணப்படணும். The limitations-ஐயும் பார்க்குறீங்க. So that's about this article. The next article related to the G20 summit which happened in South Africa. So G20 பொறுத்த வரைக்கும் 1999ல் ஃபர்ஸ்ட் டைம் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடந்தப்போ, G6 மாநாடு 1973ல், அதுக்கு பிறகு 1999ல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ், வேர்ல்டு லெவல் கிரைசிஸ் வந்தப்போ ஒவ்வொரு கண்ட்ரிஸோட ஃபினான்ஸ் மினிஸ்டர், 19 கண்ட்ரிஸோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸும் 19 கண்ட்ரிஸோட சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸும் அப்புறம் யூரோப்பியன் யூனியன் அவங்க எல்லாம் கலந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணதான் முதல்ல ஆரம்பிச்சது. அப்புறம் 2008ல் நடந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்போ லீடர்ஸும் மீட் பண்ணணும் அப்படின்னு உருவாக்கப்பட்டது G20 மாநாடு. இதுக்கு செக்ரட்டரியேட் கிடையாது, ப்ராப்பரான எந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சர் கிடையாது. எந்த கண்ட்ரி இதை முன்னெடுக்கிறாங்களோ அந்த கண்ட்ரி சேர்மேனாக இருப்பாங்க, எந்த கண்ட்ரியில் நடக்குதோ அது மாதிரி தொரேக்கா வில் பி தேர். ஸோ முன்னாடி நடந்தவங்களும் இனி நடக்க போகிற கண்ட்ரி இதில் வந்து இவங்க தான் இதை டிசைட் பண்ணுவாங்க, என்னென்ன டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்றது. இப்போ பிரைம் மினிஸ்டர், நம்ம பிரைம் மினிஸ்டர் அதில் அட்டென்ட் பண்ணப்போ ஹி இனிஷியேட்டட் சம்திங். ஸோ வி வில் டிஸ்கஸ் தட். ஸோ இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 85% எக்கனாமி வேர்ல்ட் ட்ரேட் இதில் வந்து நடக்குது. எக்கனாமி பலம் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் இதில் இருக்காங்க. 75% வேர்ல்ட் ட்ரேட் கண்ட்ரிஸ் ஆர் தேர். வேர்ல்டு மொத்தம் நடக்கக்கூடிய ட்ரேடில் 75% இந்த 20 கண்ட்ரீஸில் வராங்க. 19+ யூரோப்பியன் யூனியன், ரீசெண்டாக ஆட் பண்ணப்பட்ட இந்த கண்ட்ரி இந்த ஆஃப்ரிக்கன் யூனியன். நல்ல வேலை. ஓகே, ஸோ 66% பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இவ்வளோ இது இருக்குது, அதனால இது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியா இந்த அளவில் மீட்டிங் கடந்துக்கிட்டதில் பிரைம் மினிஸ்டர் இதில் முன்மொழிஞ்ச விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குளோபல் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் மேப்பிங் ரெப்போசிட்டரி வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அப்படின்னா ட்ரெடிஷ்னல் நாலேஜஸ் வந்து அழிஞ்சிட்டு இருக்கு, அது பாதுகாக்கப்படணும். அப்புறம் கன்வென்ஷனல் அண்ட் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியில் கேட்டஜினா ப்ரோட்டோகால், நகோயா ப்ரோட்டோகால், ஆக்சஸ் பெனிஃபிட் ஷேரிங், ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் ஷேரிங் அப்படின்ற கான்செப்ட் அது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். அப்படின்னா ட்ரெடிஷ்னல் நாலேஜஸ் வந்து பாதுகாக்கப்படணும். ஹேவிங் லாட் ஆஃப் சித்தா ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் இது எல்லாமே மற்ற கண்ட்ரிஸ் வந்து காப்பி அடித்து நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் கெயின் பண்ணுறாங்க, அது வந்து கரெக்டாக ஷேர் பண்ண. ஸோ தேர் ஷுட் பி அ ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ரெப்பாசிட்டரி வேணும் அப்படின்றது முன்மொழிஞ்சிருக்காரு. இது நடைமுறைக்கு வரல, பட் முன்மொழிஞ்சு. அது மாதிரி ஆஃப்ரிக்கன் ஸ்கில் மல்டிப்ளேயர் அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், உலகத்தில் 3 இளைஞர்கள் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் ஆஃப்ரிக்கன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த அளவுக்கு ஆஃப்ரிக்கன் இளைஞர்கள். ஸோ அவங்க வந்து அன்ஸ்கில்டு பீப்புளாக இருக்காங்க, ஸ்கில் பண்ணப்படணும். இந்தியா வந்து 1 மில்லியன் பாப்புலேஷனை வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மற்ற கண்ட்ரிஸும் அதை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மாதிரி குளோபல் ஹெல்த் கேர் ரெஸ்பான்ஸ் டீம், இப்போ COVID-19 வரும்போது நம்ம வி ஆர் நாட் ப்ரிப்பேர்ட். இப்போ டிசாஸ்டர் வரும்போது நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கோம். ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ட், டிசாஸ்டர் ரிலீஃப்னு சொல்லிட்டு நம்ம டீம் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம். ஈவன் மால்தீவ்ஸில் பிரச்சனை வந்தாலும், சைக்ளோன்ஸ் அஃபெக்ட் ஆனால், அவங்களுக்கு ஏதாச்சும் எர்த்குவேக் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வி ஆர் கோயிங் ஹெல்ப் பண்ணுறோம். சேஷல்ஸ், இந்த மொசாம்பிக் போன்ற கண்ட்ரிஸ், இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸுக்கு நம்ம உடனே ரெஸ்பாண்ட். ஸோ அது மாதிரி ஒரு டீம் வைக்கணும். கோவிட் இந்த மாதிரி நோய்கள் ஸ்ப்ரெட் ஆகும்போது அது தடுக்கப்படுகிறதுக்காக நம்ம சைபர் அட்டாக்ஸுக்கெல்லாம் வச்சுருக்கோம்ல, எமர்ஜென்சி கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி உருவாக்கப்படணும் அப்படின்றது சொல்லப்படுது. அது மாதிரி குளோபல் கவுண்டரிங் ட்ரக் அண்ட் டெரர்
அப்படின்னா ட்ரக் மூலமாக, ட்ரக் டிராஃபிக்கிங் மூலமாக வரக்கூடிய பணங்கள் எல்லாமே டெரரிஸ்ட் ஃபண்டிங் போகுது. அது வந்து தடுக்கப்படணும், அந்த நெக்ஸஸ் வந்து ஸ்டாப் பண்ணப்படணும் அப்படின்றது. அது மாதிரி ஓப்பன் சேட்டலைட் டேட்டா பார்ட்னர்ஷிப் அப்படின்னா எல்லா கண்ட்ரிஸும் பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சர், ஃபிஷிங், டிசாஸ்டர் டேட்டாஸ் இதெல்லாமே எல்லா கண்ட்ரிஸும் ஓப்பனாக ஷேர் பண்ணணும் அப்படின்றது சொல்லப்படுது. அப்புறம் கிரிட்டிக்கல் மினரல் சர்க்குலேட்டரி இனிஷியேட்டிவ், எல்லா கண்ட்ரிஸும் அவங்களோட கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்குன்னா மற்ற கண்ட்ரிஸ் கூட ஷேர் பண்ணால் அதை பதுக்கக்கூடாது அப்படின்றது இதெல்லாமே இந்த கேட்டகரியில் சொல்லப்படுது. ஸோ G20ல் இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ தேர் இஸ் நோ செக்ரட்டரியேட். ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக செக்ரட்டரி கிடையாது, 3 கண்ட்ரி தான் டிசைட் பண்ணுவாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன் இந்தியா இதில் பேசியிருக்குன்னா, இந்தியா லாஸ்ட் தடவை இந்தியாவில் நடந்துச்சு. ஸோ இந்தியா இஸ் ஆல்சோ துறைக்கால ஒரு பார்ட்டில் இருக்காங்க, இந்த டிசிஷன் மேக்கிங் பார்ட்டில். அது மாதிரி நேரோ மெம்பர்ஷிப் நிறைய கண்ட்ரிஸ் இதில் கிடையாது. கிட்டத்தட்ட நிறைய 175க்கு மேலே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் இதில் மெம்பரே கிடையாது. அப்போ சுமால் ஐலண்ட் டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸ், தட் இஸ் வல்னரபிள் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸோட வாய்ஸஸ் இங்கே கேட்கப்படாது. ஒன்லி எக்கனாமிக்கல் ஆங்கிளில் தான் இந்த குரூப்பிங் இருக்குது அப்படின்றது. அது மாதிரி ODS, ODA, தட் இஸ் ஓவர்சீஸ் டெவலப்மெண்டல் அசிஸ்டன்ஸ் வந்து இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படின்னா US போன்ற கண்ட்ரிஸ், டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் இதை பண்ணுறாங்க. இந்தியா போன்ற கண்ட்ரிஸ் இன்னும் அதிகமாக இருக்கக்கூடிய ஏஷியனில் இருக்கக்கூடிய சைனா, ஜப்பான் போன்ற நாடுகள் அதை வந்து கம்மி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதெல்லாமே லிமிடேஷன்ஸ் ரிலேட்டட் டு திஸ். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி PSC ரிஃபார்ம்ஸ். கரெக்ட் தானா? பப்ளிக் செக்டார், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பப்ளிக் செக்டார்னு சொன்னேன், சாரி. ஸோ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவங்களோட ஆனுவல் கான்ஃபரன்ஸ் வந்து ஹைதராபாத்தில், தெலுங்கானாவில் நடத்தியிருக்காங்க. இதில் வந்து ரிஃபார்ம் பண்ணப்படணும் அப்படின்றத இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பேசப்பட்டிருக்கு. ஏன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் UPSCயில் நடக்கிற மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி, ப்ராப்பர் ஸ்க்ரூட்னி பண்ணி ஒரு மெரிட் பேஸில் வந்து நடக்குது அப்படின்னா எல்லா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் சத்தீஸ்கர் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அவரோட சேர்மேன் வந்து அவரோட நெஃப்யூஸுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணது. அது மாதிரி கரப்ஷன்ஸ் ரிலேட்டட் தமிழ்நாட்டிலே அந்த இஷ்யூஸ் இருக்குது, கரப்ஷன் ரிலேட்டட் கேட்டகரி. அது மாதிரி இந்தியா முழுக்க எல்லா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் நிறைய வந்து ஃபேராக ஆக்ட் பண்ணலை, பணத்தை வாங்கிட்டு செயல்படுறாங்க. இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச நெப்போட்டிசம் இஸ் தேர், டிலேஸ் இருக்குது எக்ஸாம் ரிலீஸ் பண்ணுறது. பஞ்சாப் வந்து 2020 எக்ஸாம் நடத்துனாங்க, அப்புறம் 2025 தான் அடுத்த எக்ஸாமே நடத்துகிறாங்க. ஸோ 5 years there is a delay. பிரைபரி, நெப்போட்டிசம், நோ டிரான்ஸ்பரன்சி. அவங்க எப்படி கேண்டிடேட்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்ற எந்த வெளிப்படைத்தன்மையும் கிடையாது. இதெல்லாமே பண்ணப்படணும் அப்படின்றதான் இங்கே டிஸ்கஷன். ஸோ பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பொறுத்தவரை இந்தியாவில் எப்படி வந்துச்சுன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919ல், அதுக்கு பிறகு 1922ல் ஃபஸ்ட்டு வாட்டி இந்தியன் சிவில் சர்வீசஸ் கண்டக்டட் இன் இந்தியா. அதுக்கு முன்னாடி வெளியில் நடக்கும். 1924 லீ கமிஷன்ஸ் அதுக்காக அமைக்கப்பட்டு 1926ல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபார் இந்தியா உருவாக்கப்பட்டது. UPSC கிடையாது, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வாஸ் கிரியேட்டட் ஃபார் கண்டக்டிங் தி எக்ஸாம்ஸ். 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் ஃபஸ்ட்டு டைமில் ஸ்டேட் லெவலில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் வந்து உருவாக்கப்படுது. அதான் இதோட முன்னோடி. ஸோ இந்தியாவை பொறுத்தவரை ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வி ப்ரொவைடட் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன், தட் இஸ் ஆர்டிகல் 315லேருந்து 324 வரைக்கும் UPSCக்கு சரி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ், ஆல் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸுக்கும் ஒரே ஆர்டிகிள்ஸ் தான். ஸோ 315 மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் appointments, chairman and the members are appointed by the governor. ரிமூவல் பண்ணுறது யார் அப்படின்னா பிரசிடென்ட் பண்ணுவாங்க, அது மறந்துடாதீங்க. அது மாற்றி கொஷின்ஸ் கேட்டுருவாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அப்பாயிண்டட் பை தி கவர்னர், ரிமூவல் வந்து பை தி பிரசிடென்ட். இவங்களோட டென்யூர் அப்படின்னா 62 years, அப்புறம் லைக் 6 years, அதான் அவங்களோட டென்யூரு. எது முதல்ல வருதோ அது அப்படின்றது. ஸோ இதெல்லாமே அப்புறம் ரிமூவல் ப்ராசஸ் எடுத்துன்னா பிரசிடென்ட் பண்ணுவாங்க. ஆனால் லைக் கரப்ஷன்ஸ், பேங்க்ரப்சி இந்த மாதிரி இதுக்கு இன்சால்வெண்ட் அப்படின்ற கேட்டகரி வரும்போது என்கொயரி ஷுட் பி டன். என்கொயரி ஷுட் பி மேட் பை தி சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் வந்து என்கொயரி பண்ணி அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணால் அதன் அடிப்படையில் ரிமூவ் பண்ணப்படலாம். ஸோ தட்ஸ் அபவுட் த திங். த ரீசன் ஃபார் தி UPSC மாடலில் இது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. UPSCயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிளான் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் டைம் டேபிள் வச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அடுத்த வருஷத்துக்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே. ஸோ அந்த கேலண்டர் நம்ம வெப்பில் என்ரோல் பண்ணுறீங்க, அதுக்கு பிறகு ரைட்டிங் த எக்ஸாம் இன் மே, யூ நோ த டேட். ஆனால் TNPSCயாக இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப டிலே பண்ணுறாங்க அப்படின்றது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். TNPSC கூட பரவாயில்ல, மற்ற ஸ்டேட்ஸில் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எக்ஸாமே நடத்துகிறாங்கன்னா அவங்களோட பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நல்லா இல்லை அப்படின்றது. ரிஃபார்ம்ஸ் பண்ணப்படலை. UPSC பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் ரிஃபார்ம் பண்ணி நிறைய ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எத்திக்ஸ் added in the syllabus by the recommendations,
எக்ஸாம் ப்ராசஸில் சேஞ்சஸ் கொண்டு வராங்க. முன்னாடி 2 ஆப்ஷன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷனில் மாற்றினாங்க. அந்த மாதிரி இந்த ரிஃபார்ம்ஸ் ரொம்ப கம்மி. சிலபஸை மாற்றுறன்ற பேரில் அங்கங்கேயே மாற்றி மாற்றி போட்டுருவாங்க. நம்ம பார்க்குறோம் டிஎன்பிசி போன்ற எக்ஸாம்ஸில் மேன் பவர் இல்லை, கரெக்டாக பிளானிங் அண்ட் மேன் பவர் இல்லை. பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்து யூபிஎஸ்சிக்கு அதிகமாக இருக்காது. ஏன்னா இட் வாஸ் மானிட்டர்ட் பை தி கோர்ட் அஸ் வெல் அஸ் எக்ஸிக்யூட்டிவ் மானிட்டரிங்கில் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு மீடியாஸ் வந்து யூபிஎஸ்சியை வந்து மானிட்டரிங் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படி கிடையாது. லோக்கல் பியூரோக்ராட்ஸ் வந்து ரன் பண்ணுறதுனால இட் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தி பொலிட்டீஷியன்ஸ். ஆளுங்கட்சி எதிர்கட்சி. மெத்தட் ஆஃப் எவாலுவேஷன் வந்து சேஞ்சஸ் பண்ணப்படலை. யூபிஎஸ்சியோட மெத்தட் ஆஃப் எவாலுவேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் எல்லாமே பழைய காலத்து மாடலில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மாற்றப்படணும் அப்படின்றத ரெக்கமெண்டேஷன். நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி தேஜ் பகதூர், அவரோட மெட்ரடம். ஸோ அதோட ஆனிவர்சரி 350வது அவர் கொல்லப்பட்ட நாள். அவர் வந்து இஸ் அன் இம்பார்ட்டன்ட் குரு, 9th குரு. அவரோட பையன் அடுத்த குரு, குரு கோபிந்த் சிங். அவருக்கு பிறகு குருஸ் கிடையாது. குரு கிரந்தில் கிட்டத்தட்ட 116 ஹைம்ஸை வந்து இவர் ஏற்றிருக்காரு. குரு கிரந்த் அவங்களோட புனித நூல். அது மாதிரி ஹோலி சிட்டி அனந்தபூர் சாஹிப். அனந்தபூர் சாஹிப் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பிளேஸ். தல்கத் இருக்கக்கூடிய பகுதி அது. ஸோ அது இம்பார்ட்டன்ட், அவங்களோட ஹோலி சிட்டியில் அது ஒன்று. அதையும் இவர் தான் உருவாக்கிறார். அது மாதிரி இவர் கொல்லப்பட்டதுக்கான ரீசன் என்னன்னா, காஷ்மீரி பண்டிட்ஸை வந்து, ஹிந்து பண்டிட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணார் அவுரங்கசீப் பீரியடில். அதனால அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க. அண்ட் தென் he was forced to convert, but he never converted, refused it, so he was killed, executed by Aurangzeb. அதுக்கு முன்னாடி அர்ஜுன் தேவ வந்து கொன்னது யார் அப்படின்னா ஜஹாங்கீர். சரியா, அது வந்து ஷாஜகான் அவர் வந்து பிளெஸிங் பண்ணார் அப்படின்ற ஒரு ரீசன். இவர் கொல்லப்பட்ட இடம் வந்து சாந்தினி சவுக். சரியா, 24th November 1975. ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஸோ நேம் மட்டும், அது ஹிஸ்டாரிக்கல் ஆங்கிளில் நீங்கள் படிப்பீங்க ஸ்டோரிஸ். The next article related to the AUS index, that is an exercise between India and Australia. It's a naval exercise. நம்மளோட ஐஎன்எஸ் சகாயத்ரி இதில் கலந்துக்கிறது. ஃப்ரீ ஓஷன் நேவிகேஷன் அதை இது படுத்துறதுக்காக தான். அது மாதிரி எக்ஸசைஸ் ஆஸ்திரியா ஹிந்த் வந்து மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா. பிச் பிளாக்ன்றது ஏர்ஃபோர்ஸுக்கு நடத்தக்கூடியது. அது மாதிரி மலபார் எக்ஸசைஸ் குவாட்ரிலேட்ரல் எக்ஸசைஸ், இட்ஸ் நேவல் எக்ஸசைஸ். ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ, ஜப்பான், இந்தியா. சரியா? So that's all about the current affairs. So today's and tomorrow நாளைக்குள்ள சேர்த்து நாளைக்கு பார்ப்போம். சரி, now we will see the MCQs. Question number 1. So with reference to the Colombo Security Conclave recently seen in news, currently consider the following statement. First country, இதில் எந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வரும் அப்படின்ற ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியா, செகண்ட் பங்களாதேஷ், third Maldives, fourth on the Mauritius. How many of these statements given above are correct? Options are A only 1, B only 2, C all the 3. Statement is wrong. Second வந்து all the 3 போடுங்க, only 2 வந்து வேணாம். ஃபோர்த்தில் வந்துட்டு சரி அப்படியே இருக்கட்டும். A வந்து only 1, B only 2, C all the 3, D வந்து all the 4. சரியா, இதில் ஆல் தி 3ன்றது வேணாம், ஒன்லி 3ன்னு போட்டுக்கோங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2, வித் ரெஃபரன்ஸ் டு தி ஜுவீனல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, children aged 16 to 18 can be tried as an adults only for heinous offences. Statement number 2, it prohibits capital punishment and life imprisonment. Which of the statements given above are not correct? So options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 3, Birsa 101 recently in news is related to which of the following? Options are A CRISPR based gene therapy, B new variety of rice, C herbal plant, D வந்து new nano chip. Question number 4, with reference to the dugongs, consider the following statements. Statement number 1, they are gentle marine mammals which are exclusively herbivorous. Statement number 2, they live in shallow and warm coastal waters such as bay, lagoons and estuaries. Statement number 3, in India they are listed under Schedule 1 of the Wildlife Protection Act 1972. How many of these statements given above are correct? Options are A only 1, B only 2, C all the 3, D none of the above. Question number 5, consider the following statements regarding the Indira Gandhi Peace Prize. Statement number 1, it consists of the monetary award of 25 lakh rupees along
with a citation. Statement number 2, it is awarded annually only to a person, not to organizations. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1, answer is C. Question number 2, answer is C. Question number 3, answer is B. Question number 4, answer is B. Number 5, answer is A. So that's all about the MCQs and current affairs. Thanks a lot for joining with us.